வணக்கம் மக்களே. நாங்கள் மேடாவக்கம் மணிஷ் பிரியாணிக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சாப்பிட போனோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஹோட்டலோடைய ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பார்க்க சூப்பராக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது உள்ளே போய் உட்காந்து அந்த இடம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு மசலந்தர் பிரியாணி, அப்புறம் ஒரு ஆச்சாரி பிரியாணி, எல்லா பிரியாணியும் ஆர்டர் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் பெவரேஜஸ்லாம் சொல்லிட்டோம். பார்த்திங்கன்னா அப்புறம் எங்களோட ஸ்டார்டர் வந்துச்சு 65. எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா டெண்டராக இருக்குதுங்க. பீசஸ்லாம் நல்லா டெண்டராக நல்லா இருந்தது, நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், இது ஒரு பன்னீரில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். பன்னீர் துக்கடா ஃப்ரைன்னு சொல்லிட்டு அது ஒரு 8 பீஸ் வந்தது. அதுவுமே நல்லா சாஃப்டாக இருந்தது. அந்த பன்னீர் துக்கடா ஃப்ரை எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். அது பாருங்கள், பயங்கர சாஃப்டாக இருந்தது. நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக, காரம் பெருசாக இல்லை, நல்லா அளவான காரத்தில் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ண பிரியாணியெல்லாம் வந்துடுச்சு. ஸோ நல்லா பீசஸ்லாம் நல்லா ஜூஸியாக இருந்தது. ஆச்சாரி பிரியாணி இது, அப்புறம் மசலந்தர் பிரியாணி இது, அப்புறம் ஒரு பன்னீர் பிரியாணி சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாம் வந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம முன்னால் யாரை உட்காந்துருக்காருன்னா நம்ம ஃப்ரெண்டு ஹரி. அவர்கிட்ட கேட்டேன் எப்படிங்க இருக்குது பிரியாணி நல்லாயிருக்கா அப்படின்னு கேட்டேன். சூப்பராக இருக்குன்னாரு. அவருக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா அவர் சீரக சம்பா பிரியாணி தான் சாப்பிடுவார். அவருக்கு பாஸ்மதி ரைஸ் தான் பிடிக்காது. உங்களில் எத்தனை பேருக்கு சீரக சம்பா பிரியாணி தான் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவர் எப்போ எங்கே போனாலும் சீரக சம்பா பிரியாணி தான் வாங்குவார். இங்கே மணிஷில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு சீரக சம்பா பிரியாணி வேணுமா, இல்லை உங்களுக்கு வந்து பாஸ்மதி பிரியாணி வேணுமான்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த பிரியாணி கொடுப்பாங்க அவங்க. அப்புறம் இவர் நம்ம ஃப்ரெண்டு சரவணன், அவர் எப்போவும் வெஜ்ஜு தான், பன்னீர் பிரியாணி தான். ஸோ பன்னீர் பிரியாணி தான் வாங்கி சாப்பிட்டாரு. நம்மளும் கோக்கு இல்லாமல் எப்போவுமே பிரியாணி சாப்பிட மாட்டார். கோக்கு இருந்தால் தான் பிரியாணி சாப்பிடுவார். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பில் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ரேட்டெல்லாம் ரீசனபிளாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.